ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஒப்பிட்டோ பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஸோ என்னோடய பிளேயிங் போட்டிருந்தேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மோர் தென் நிறைய அப்டேட்ஸ்க்காக நீங்கள் மோர் தென் வீடியோஸ்க்காக நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டுடே என்ன கண்டென்ட் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா Feb 14. ஸோ வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ஸோ நிறைய காஜு குட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் சுற்றிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்களால தான் வச்சு நம்ம ஒரு ஃபன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் ரெண்டு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இதுக்கப்புறம் லைவ் போடணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ எனக்கு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மட்டும்தான் லைவ் போட முடியும். ஸோ அதனால் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்னால நான் கொஞ்சம் எனக்கு தேவையான ஸோ என்னோடய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு இதுவும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ காய்ஸ். ஸோ நம்ம இப்போ சோஷியல் ஐலண்ட் உள்ள போயாச்சு. இன்றைக்கி நிறைய ஃபன் நடந்தது காய்ஸ். ஸோ அதெல்லாமே இந்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ சோஷியல் ஐலண்ட் உள்ளே வந்தோடனே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தேன் எவ்வளோ பேர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் இருக்க மொத்த பேரும் மொளை மாதிரி பசங்களும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க காய்ஸ். ஸோ Feb 14 அவனுக்கு லவர்ஸ் இல்லாதனா லவர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்கே சோஷியல் ஐலண்டில் இருக்கானுங்க போல இருக்குது. நானும் ரொம்ப நாள் ஒரு 9 months கழிச்சு தானே கேமுக்குள்ளே வந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு ஃபன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நான் உள்ளே இந்த ஒரு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா, எனி தமிழ் பிளேயர் இருக்கீங்களான்னு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் காய்ஸ். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வரானுங்க கைஸ். அப்படி அவன் இந்திக்காரனா தமிழ்காரனா தெரியல. முதல்ல நான் உள்ள லேடி கேரக்டருக்கா போட்டுட்டு உள்ளே வந்தோடனே பின்னாடியே சுற்றிட்டு இருக்கானுங்க 2 பேர். அவன் ஒருத்தன் வந்து தமிழ் பிளேயர் போடுறது. நான் ஒரு வாட்டி எனி தமிழ் பிளேயர் இருக்கீங்களா கேட்டதுக்கு அவன் தமிழ் பிளேயர், நீ தமிழ் பிளேயரான்னு கேட்டுகிட்டே இருக்கிறான், சுற்றிட்டே இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes ஆச்சோடனே ஹோப்னு ஒரு பையன் வந்தான். அவனும் தமிழ் பிளேயர் போல இருக்குது. ஸோ மிச்சம் எல்லாரையும் கண்டுக்காமல் விட்டுட்டு ஒருத்தன் மட்டும் என் கூட வந்துட்டே இருந்தான். சரி, நான் இவன் தான் பேசுகிறான்னு வேறு ஒருத்தன் பக்கத்தில் நின்று இவனை ப்ராங்க் பண்ணுவோம், இவனை ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்துருந்தா அவன் வந்து இந்திக்காரன் போல இருக்குது. இந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அவன் இந்திக்காரன், அவன்கிட்ட ஏன் பேசுகிற, என்கிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக மெசேஜ் பண்ணுறான். ஹாய் நாட்டா, நீ எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நீ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே, நீ சிங்கிளா, அப்புறம் உங்கள் ஊர் என்ன, நீ சென்னையா, எல்லாமே கேட்டுட்ருக்கா, நீ என்ன லாங்குவேஜ்னு கேட்டோடனே நான் கொஞ்ச நேரம் தனியாக அப்படியே கூட்டிகிட்டு போனேன். பின்னாடி வரான்னு பார்த்தா செக் பண்ணேன். திரும்பி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க கைஸ் 2 பேர். இதில் இவன் ஒருத்தன் அவன் ஒருத்தன் 2 பேர் சரியான காஜு குட்டிஸாக இருக்கானுங்க கைஸ். ஒருத்தன் ASG லெஜெண்ட்னு ஒருத்தன் வந்திருந்தான். அப்புறம் இன்னொருத்தன் பேர் வந்து ஓப் அப்படின்னு வந்திருந்தானுங்க 2 பேர். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த லெஜெண்ட்ற நேமை தட்டி விட்டுட்டு அந்த ஓப் அவன் வந்து பயங்கரமான ஹோப்பில் இருக்கான். நான் எங்கேருந்து நான் அவனுக்கு உஷாராயிடுவேன் அப்படின்ற ஹோப்லாம் அவன் பேசுகிறான். அவன் பேர் ஹோப் தான் போல. ஸோ அவனை வச்சு ஃபன் பண்ணலான்ட்டு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போனேன். நான் போயிட்டு உக்காரலான்னு பார்த்தோன்னா பின்னாடியே வந்தானுங்க. வந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு பார்க்கலான்றதுக்குள்ளே நடுவில் வந்து வேறு ஏதாச்சும் ஐடியா யோசிக்கலாம், இவனை வச்சு என்ன மாதிரி ஃபன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க ஐசாமன். என்னடா பண்ணுற, நீ ஏது பண்ணுற, கூப்பிட்டுட்டே இருக்கிறான். என்னை தனியாக கூப்பிட்றான், ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க ஐஸ். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுன்னு கேட்குறான், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டே இருக்கிறான். ஸோ இதெல்லாம் போகும்போது என்ன பாச்சு, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், கொஞ்சம் சரி ரொம்ப நாள் இவனுங்க அப்படியே என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கும்போது சரி ஓகே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவனை வச்சு ஃபன் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஒரு எப்போத்துலேருந்து இந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் 10th படிக்கும் போதுலேருந்து விளையாடுறேன். இது ஆக்சுவலி என்னோடய 8th இயர்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 7.5 இயர்ஸ்க்கு மேலே நான் விளையாடிட்டுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டெலாம் நம்மலாம் பார்த்தீங்கன்னா விளையாடும்போது அந்த கெஸ்ட்டுன்ற ஒரு இது இருக்கும். அதில் லாகின் பண்ணி நிறைய ஐடி வேஸ்ட்டாக போச்சு. நிறைய ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் வந்தானுங்க கேமில். நான் வாழ்க்கையில் தான் இப்படி இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, கேம்லேயும் இப்படி இருக்கானுங்க. சரி, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வேலைக்கே ஆகாது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே. அப்புறம் லைஃப்பில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நான் ஒரு கொஞ்சம் 10thலேயே ஃபெயிலாக இருக்க வேண்டியது. பட் ஆனால் இப்போ நல்லா படித்து கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போகலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த கேம்லேயே ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தான் விளாடணும். இது சும்மா விளாடணுன்னா என்ன சும்மா கொஞ்சம் நேரம் லாகின் பண்ணுமா, விளாடணுமா, ஸோ கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணுமா, அப்படி இருந்தீங்கன்னா தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஹோப் இருக்கார்ல, ஹோப், அவரை பற்றி பேசுவோம், அவர் கதைக்கு வருவோம். அப்புறம் வந்து அவனுக்கு என் கூட விளாடணுன்னு இஷ்டமானு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். சரி, அப்புறம் லாபியில் கூப்பிட்டுட்டே இருந்தான். லாபியில் கூப்பிட்டுட்டு என்னெல்லாம் பண்ணான்றது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அவன் லாபிக்கு வந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த சோஷியல் ஐலண்டில் பேசுனதுக்கும் லாபியில் அவன் டோட்டலாக பேசுனதுக்கும் மைக்லாம் ஆன் பண்ணிட்டாங்க ஐஸ்.
அப்படி பேசுகிறான் கைஸ் அவன். நான் மைக் ஆன் பண்ண முடியாது, ஏன்னா நான் மைக் ஆன் பண்ணாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான்றதுனால. ஸோ நான் என்ன பண்ணேன், மைக் ஆஃப் பண்ணிட்டு பொறுமையாக அவன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அப்போ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறான். அவன் இந்த ஊர் அந்த ஊர், என்ன எந்த ஊர்னு கேட்குறான், என் வயசு கேட்குறான். நானே ஏதோ ஒரு நேம் சொல்லி கதை அடிச்சு விட்டுருந்தேன். சரின்னு பார்த்துருந்தபோது ஏதோ ஒரு விஷயம் கேட்டாங்க கைஸ் அவன். சாரி, ஒரு மேட்ச் விளாடணும், ஒரு லோன் உல்ஃபில் ஒரு மேட்ச் விளாடணும். சரி எப்படி விளாட்றான் அவன் பிளேயிங், சரி நம்மளோட பிளேயிங் போட்டு அவனை இந்த ஐடியில் வச்சு அடிப்போம் அப்படின்ட்டு சும்மா போயிட்டு ஒரு 2 மேட்ச் அடி வாங்கிட்டு அப்புறம் போட்டு உரின்னு உடிச்சு சேர்த்துட்டேன். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில், அப்கமிங் வீடியோஸில் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு பார்ட் 2 வேணும்னு நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ பார்ட் 2 அப்போ தான் வரும், இல்லைனா பார்ட் 2 வராது. இந்த வீடியோட அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அக்கௌண்ட்டை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் யோசிப்பீங்களா, என்னடா நம்ம ரொம்ப நாளாக விளாட்றோம் நம்மளுக்குன்னு தனியாக. இதே மாதிரி நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்லேயே நிறைய பேர் இதே மாதிரி இருப்பீங்க. சரி நம்ம கூட விளையாட்டு இருந்த பசங்களாம் இப்போ யாருமே இல்லையே, எல்லோரும் போயிட்டாங்கன்னு. அப்படி இருக்க பசங்களும் சரி, அது பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, வாங்க நம்ம ஜஸ்ட் கொஞ்ச நாள் நல்லா விளையாடுவோம். நான் எப்போவுமே நைட் டைமில் தான் கைஸ் அவைலபிளாக இருப்பேன், ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நான் பண்ணிகிட்ருக்கிறதுனால அதனால் நம்மளுக்கு கேம் அவ்வளோவா நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்லாம் ரொம்ப அடிக்ட் ஆகிருந்தேன் இந்த கேம்னாலே, அவ்வளோ டாப் அப் பண்ணுறது அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் சின்ன பசங்க யாரும் டாப் அப்லாம் பண்ணாதீங்க. ஸோ எல்லோரும் வந்து டைம் பாஸ்க்கு விளையாடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பேன் பண்ணி தான் ரிட்டன் வந்தது. ஸோ அதனால் இதெல்லாம் எப்போ பேன் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஜஸ்ட்டு அந்த டாப் அப் பண்ணுற காசு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, நிறைய விஷயம் கற்றுக்கோங்க, நிறைய படிங்க. எல்லோரும் படிப்பு தான் முதல்ல வாழ்க்கையில் உங்களை வந்து காப்பாற்றும். ஸோ அதனால் நிறைய விஷயம் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எனக்கு பார்க்குறீங்கன்னு தெரியும். ஒரு மினிமம் சில பேர் சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் பார்க்குறீங்க, சில வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70 பேர் பார்க்குறீங்க, சில வீடியோஸ் 1K 1000 பேர் ஒன்றா நின்னா அது எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கும்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் 1000 பேர் பார்க்குறீங்க, அதில் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதனால் பார்க்குற கொஞ்சம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வேறு நான் எதுவும் கேட்கல, நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த பெல் ஐக்கானில் போட்டுக்கிட்டோம், என்ன நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்கமிங் வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிலாம் டார்ச்சர்லாம் பண்ணுறேன். உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்ததுன்னா, ஸோ நான் கேமிங் வீடியோஸ் மட்டும் போட மாட்டேன், நான் நிறைய கண்டென்ட்ஸ் போடுவேன். ஸோ அது ஒரு விலாக் மாதிரி தான். அதனால தான் என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் விலாகுன்னு தான் வச்சுருக்கேன். ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் போடலாம். என்னென்ன கண்டென்ட் போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, இது பிடிக்கல, நிறைய பேர் திட்டுறவங்களாம் இருப்பீங்க. திட்டுறவங்க ஒரு சைடு திட்டுங்க, எனக்கு திட்டுறவங்களையும் எனக்கு பிடிக்கும், திட்டாதவங்களையும் பிடிக்கும். ஸோ அதனால் இவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவங்களோட ஹாபிஸ் அது. ஸோ அவங்க திட்டுறவங்க அவங்களே நம்ம ஏற்றுப்போமே, அவங்கள ஒரு சைடு பக்கம் வச்சுப்போம், இவங்கள ஒரு சைடு பக்கம் வச்சுப்போம். எனக்கு தேவை எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். சரிங்க காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக. டாட்டா பாய், டேக் கேர்.